காலை நேரம், பசுமை நிறைந்த வயல்கள். மேகலா தென்னந்தோப்பு அருகே அமர்ந்து தந்தைக்கு உதவுகிறாள். தந்தை மெதுவான பேச்சுடன் தன்னுடைய மகளை நேசிக்கிறார். மேகலா நேர்மையும் நாணயமும் கொண்ட பெண். தந்தை வயலில் வேலைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார். மேகலா, இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் உன்னையும் உன் பண்புகளையும் பாராட்டுகிறாங்க. ஆனா உன் வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். நல்லவர்களை பார்த்து தீர்மானிக்கணும். அப்பா, நானே கவனமாக இருப்பேன். நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க. அவசியம்னா பேசலாம். சரி, நான் உன்னுடைய தேர்வை மதிக்கிறேன். ஆனா நம்ம குடும்பத்துக்கு மிகச்சிறந்தவர்கள் தேவையா இல்ல? அப்பா, நல்ல மனசும் பண்பும் கொண்ட ஒருவரைத்தான் நான் விரும்புகிறேன். ராமு நேர்மையும் சாதுவும் கொண்ட இளைஞன். முதியவர் பாரத்தை தூக்க முடியாமல் குழம்புகிறார். ராமு அதை பார்த்து ஓடி வருகிறான். தாத்தா, அந்த வெயிட்ட நான் தூக்குறேன் தாத்தா. ராமு, நீ எப்போதும் உதவி செய்ய தயாரா இருப்ப. நன்றி மகனே. அது எதுக்கு தாத்தா? நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி இல்ல. எப்போதும் உதவி செய்யும் மனம்தான் ராமுவுக்கு அவன் வாழ்க்கை ஒளிவாயிருக்கும். அவன் மாதிரி ஒருவன் கணவனாக இருந்தால் வாழ்க்கை வளம் பெறும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மேகலாவின் வீட்டில் இரு குடும்பங்கள் சந்திக்கின்றன. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பேசுகிறார்கள். நாங்க ராமுவை பற்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அவன் செய்யும் நன்மைகள் தான் அவனின் வலிமை. எங்கள் மேகலாவும் நிச்சயமாக நல்ல பண்புகள் கொண்டவள். உங்க குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்தால் அவளுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அம்மா, இவங்க ராமுவை என்ன மாதிரி பாராட்டிறாங்க. அவனை சந்திக்க வேண்டிய ஆவலாக இருக்கு. நீங்கள் என்னை நம்பினால் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வராது. நானும் உங்களை பாதுகாப்பேன். இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஜோடி. நீங்க கணவரா கிடைக்கிற நான் கொடுத்து வச்சிருக்கேன். நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். ராமு மேகலா தங்கள் புதிய வீட்டில் தங்கள் வாழ்க்கையை அமைப்பதாக இருக்கிறார்கள். மேகலா, நான் உன்னை ஒருபோதும் துன்பப்பட விட மாட்டேன். நீ என் துணையாய் இருக்கிறாய். நான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் முழு மனதுடன் இருப்பேன். நன்றி ராமு. இப்படி நல்லவர்களை இணைத்தது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். குடும்ப நிகழ்ச்சி. அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நல்ல மனசும் பண்பும் கொண்டவங்களை பெற்றால் குடும்ப வாழ்க்கை என்றும் ஒளிரும். நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். பெற்றார் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். Please like, share and subscribe.